நீங்க எக்காரணம் கொண்டும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசு உங்க வீட்டுக்கு தேடி இப்படி வந்து கத்தட்டாது. அது மனுஷ ரூபத்தில் வரும். அப்போ கெட்ட நடக்கக்கூடிய ஜனங்களோடு நீங்க சேரக்கூடாது. நீங்க கெட்டவர்களோடு நீங்க தொடர்பு வச்சு அவங்களெல்லாம் உங்க வீட்டில் ஏற்றுவீர்களே, ஆனா நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. நாள் பார்க்கக்கூடியவன், குறி சொல்லக்கூடியவன், அசுத்தமானவன், வெறியன், குடியன், இவங்க தான் உங்க ஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. அவங்கள வீட்டுக்கு உங்க நண்பர்களாக கொண்டு போகும்போது என்ன ஆகும்? அவங்க இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லும்போது விஷ ஊசி உங்களுக்குள்ளே இறங்கும், உங்க வாழ்க்கை நாசமாகும். குடிகாரன் சொல்லுவான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, குறி பார்க்கக்கூடியன்னு சொல்லுவான் அது நாங்கெல்லாம் இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் ஒரு கேடம் வரல. பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது கெட்ட நபர்களோட தொடர்பு வைக்க கூடாது. கெட்ட பாவ பழக்க வழக்கங்களை உடையவர்களை உங்க வீட்டில் ஏத்தாதுங்க. கெட்ட பாவ பழக்க வழக்கம் உடையவர்களை உங்க நண்பர்களாக எடுத்துக்கிடாதுங்க. அவங்களோட நீங்க நெருங்காதுங்க. என்ன பாருங்க, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகுன்னு இருக்கு. ஆதி சபையார் அவங்க பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. யாரு கூட சேர்ந்து இருந்தாங்க? விசுவாசிகள் கூட, விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் கூட, விசுவாசிகள் ஊழியக்காரர், இவங்க கூட தான் அவங்க இருந்தாங்க. மற்ற யாரும் அவர்களோடு சேர துணியவில்லைன்னு வேதத்தில் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஊழியக்காரன் கூட தான் உங்களுக்கு தொடர்பு கிடையாது, விசுவாசிகள் கூட தான் உங்களுக்கு தொடர்பு கிடையாது, மீது எல்லாரோடும் பயங்கர கூட்டுகள். நெகேமியாவின் புஸ்தகம் 13 அதிகாரம் 4-9 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தோபியாவோட சம்பந்தம் கலந்தவனாயிருந்து, சாத்தானுடைய மகன் தான் இந்த தோபியா. அழகம் கெட்ட விடாம தடை பண்ண மனுஷன், கேலி பண்ண மனுஷன், கிண்டல் பண்ண மனுஷன். அவன் கூட யார் தொடர்பு வைக்கிறா? பிரதான ஆசாரி. இங்கதான் நீங்க சாவுவீங்க. பிசாசுக்கு இடம் கொடுங்கன்னா பிசாசு வந்து நிக்காதியா. திரும்ப திரும்ப சொல்றேன், பிசாசின் ஜனங்களோடு தொடர்பு வைக்காதுங்க, பிசாசின் பிள்ளைகளோடு தொடர்பு வைக்காங்க, பாவ மனுஷங்களோட தொடர்பு வைக்காதுங்க. ஒரு காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளிலே தசம பாகமும் ஆசாரியர்கள் சேர்கிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். பாருங்க, இந்த அலங்கமே கெட்டக்கூடாதுன்னு சொல்லி தூசிச்சவன், பல பிரச்சனைகளை உருவாக்குனவனுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? நெகேமியா கூட நெருங்க முடியாது. நெகேமியா இல்லாத நேரத்தில் ஆசாரியம் கூட நெருங்கி காணிக்க பொருட்கள் வைக்கக்கூடியதான அந்த அறையே தனக்கு கேட்டு வாங்கி கொண்டான். அதான் புத்தி கூர்மை உள்ள புருஷன் வீட்டில் இருக்கும்போது, புத்தி கூர்மை உள்ள மனைவி வீட்டில் இருக்கும்போது யாராவது இப்படிப்பட்ட ஜனங்க வரும்போது அவங்க எதிர்ப்பாங்க. ஆனா புத்தி இல்லாத ஜனங்க நினைச்சுவாங்க, வந்தா என்ன, வரும்போது அவங்களுடைய கிரியைகள் உங்களுக்குள்ள இறங்கும். இப்ப கடைசி என்ன ஆகுது? நெகேமியா வார 7 வாசி. எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் பாருங்க, நீங்க நினைப்பீங்க ஒருத்தனுக்கு இடம் கொடுத்தா என்ன, நீங்க இடம் கொடுங்க, பரிசுத்தவான்களுக்கு கொடுங்க. 7 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கெட்ட மனுஷனுக்கு அவன் இடம் கொடுத்தது அது பொல்லாப்பு என்று சொல்றார். வேதம் சொல்றது கீழ்படிங்க, மனுஷனை பிரியப்படுத்தாதுங்க, ஆத்மாவை காத்துக்கொள்ள இதான் வழி. கெட்ட நபர்களோடு நீங்க தொடர்பு வைப்பீங்க, நீங்க செத்தீங்க. கெட்ட நபர்களோடு குடுக்கல் வாங்கலும், கெட்ட நபர்களோடு பழக்க வழக்கங்களும் வீட்டில் ஏற்றுறதும், அது ரொம்ப நெருங்க தொடர்பு வைக்கிறது, இங்க சாவீங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ உதவி பண்ணுனா சரி, இருந்துட்டு போட்டு சொல்லல, பொல்லாப்பே செய்தான். ஏன்? அவன் அடுத்தது என்ன செய்வான்? ஆசாரியனை தீர்த்து கட்டுவான், அடுத்து இருக்கிற ஜனங்களை தீர்த்து கட்டுவான், கடைசி எல்லாரும் நாசமாக்கும். செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன், உதவி செய்தான் என்று சொல்லல, இது பொல்லாப்பு என்று சொன்னார். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பனிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். உங்களுக்கு என்ன தோணும்? இந்த மனுஷன் ரொம்ப கொடுமையான மனுஷனா இருக்கான், வரக்கூடாதுன்னு சொல்றாரு, வேண்டான்னு சொல்றாரு. பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க.